வீடியோ பார்க்குற பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன வாசம்! யூக்கலிப்டஸ் மரங்களோட வாசம் இந்த பகுதிக்கு போனாவே நமக்கு இருக்கிற சளி தொல்லையெல்லாம் காணாமல் போயிடும். அவ்வளோ நல்ல ஏரியா, சூப்பராக இருக்குது. ஊட்டியில் இருக்கக்கூடிய பல பழங்குடி மக்களை போய் பார்த்தாச்சு, பழங்குடி ஊர்களையும் போய் பார்த்தாச்சு. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு போனேன். இந்த வீடியோவில் இடம்லாம் நல்லா அழகாக இருக்குதுன்னு 4 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபாய்க்கு 8 லட்ச ரூபாய்க்கு வண்டியை வாங்கிட்டு இந்த மாதிரி பகுதிகளுக்குள்ளே பெரியாத்தனமாக போயிடாதீங்க. காட்டை இருந்தால் துரத்தி விட்டுருவோம், யானை இருந்தால் தூக்கி போட்டு பிடிக்கிறதோடு விட்டுருவோம். ஆனால் இதுக்குள்ளே கரடியும் சிறுத்தையும் அங்கங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ நான் உள்ளூர் மக்களுக்கு வரும்போது அவங்க கேட்டு இப்போ ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய வண்டிகளுக்கு கேட்டு தான் நான் போகிறேன். இந்த வாரத்தை எந்த ஒரு வந்து யாரையும் கொடுக்கல, இன்னும் ஊருக்குள்ளே வரல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த பாதுகாப்போடு எனக்கு முன்னால் ஒரு வண்டியை அனுப்பிச்சிட்டு அவங்க ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் அவங்க எந்த விதத்துலையும் ரோட்டில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தனியாக அந்த ரோட்டில் போகிறேன். பார்க்குற இடம்லாம் பாருங்கள், அழகாக இருக்கும். நீரி நின்று போனீங்கன்னா குழந்தைங்க கட்டி வீட்டுக்கு வந்து விட்டுருவாங்க. போலீஸ்காரங்க ரோட்டு பண்ணி எப்பவுமே இருப்பாங்க, அவங்க ஆள் இருப்பாங்க. புது மக்கள் யாராவது புதிய வந்தாங்கன்னாவே கண்காணிக்கப்படுவாங்க. அவங்களோட வண்டி நம்பர் வந்து பார்த்து பரிந்துரை பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்கே அங்கே போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு கரெக்டான ரீசன் பண்ணி சொல்லுவாங்க. சும்மா போய் மாட்டிக்காதீங்க. இந்த வீடியோவில் பார்த்து ரசிச்சுக்கோங்க. அதனால தான் நான் போயிட்டு வந்த வீடியோவில் இந்த காரமடை டிவியில் ஷேர் பண்ணி விட்றேன். 30லேயே தான் போக முடியும். காட்டு பாதை, யானை இருக்கும், கரடி இருக்கும், குரங்கு இருக்கும், காட்டு பன்னி இருக்கும், கீரி இருக்கும், பாம்பு இருக்கும், என்ன வேணாலும் ரோட்டில் நிற்கும். நம்ம போக வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணிக்குள்ளே இந்த ரோடை பயன்படுத்திட்டு வெளியே வந்துடணும். கேஸ் நம்ம வர முடியலைன்னா ஆபத்து தான். ரொம்ப இறக்கம், ரோட்டில் எந்த தடுப்பு சுவரும் இருக்காது. போடுற பசங்களை மாதிரி 40, 50லலாம் வண்டியை ஓட்டி திருப்பினீங்கன்னா நேராக இந்த கடைசியில் அந்த குழிக்குள்ளே தான் போய் கிடப்பீங்க. 30, 20, 15, 10 இப்படியே தான் வண்டியை ஓட்டணும். ஃபஸ்ட் கீர்லேயே தான் போகும். இந்த மாதிரி நெட்டு குத்தில் மேடு இருக்கும். இது எந்த பழங்குடி ஊருன்னு எனக்கே தெரியல. எல்லாம் நம்ம ஊட்டி தான். ஊட்டிக்கு வர முடியாதவங்க, வெளியூர்காரங்க, வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கோங்க. அப்படியே போகிற பாருங்க. ஆனால் இதே போனோம்னா ஒரு 16 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த 16 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு 6 வீடு தான் இருக்குது. இந்த 6 வீட்டுக்கு இது வந்து ப்ரைவேட்டு ஒரு தோட்டம் ப்ரைவேட் எஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம். இதில் வந்து பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை உடனும் வனத்துறை அனுமதி பெற்று இந்த காட்சிகளை வந்து நான் படமாக்கிட்டு வந்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க. 8 குத்தில் மேலே ஏறுது. 15 தான் போகுது, 10 தான் போகுது வண்டி. இதுக்குள்ளெல்லாம் பஞ்சர் ஆனாலோ வண்டி திரும்பி ஸ்டார்ட் ஆகுறதுனால நீங்கள் ஜென்மத்துக்கும் விட்டுட்டு ஓட வேண்டியதான். நீங்கள் கற்றுனாலும் சரி, கதறினாலும் சரி, ஐயோ அம்மான்னு கற்றுனாலும் சரி, இங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டரு, அங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டரு, ஒரு காக்காவை பார்க்க முடியல. ஒரு சின்ன கிராமம் ஒன்று வரும். அதில் ஒரு 20 வீடு இருக்குது.
மனிதர்களை பார்த்தாச்சு. சொன்னா இப்போ அரியூருக்கு போகலாமா? யானை நிற்குமா? யானை நிற்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிறாங்களா? இப்போ போயிட்டு வந்துருக்காங்களா? இப்போ மேலே வந்தீங்க. சரி, இங்கே பஸ் வருதா கண்ணா? பஸ்ஸெல்லாம் இல்லை, அது கீழே வரைக்கும் இங்கே வராது. ரைட், அடுத்து வரேன். அரடி கிரடி வந்துட போகுது. இந்த ஊரோட பேர் வந்து சுடுகாடு மேடு. இன்னும் ஒரு 10 வீடுகள் இருக்காமா. இந்த ஊருக்கு வர வரைக்கும் நம்ம மேட்லேயே வந்தோம். இதுக்கப்புறம் குழி ஒரு 4 கிலோமீட்டரு அப்படியே இறக்கும். 8 குத்தில் ஒரு 2 கிலோமீட்டரு அப்படியே இறங்குது. அது 2 கிலோமீட்டர்னு நான் சொன்னேன். வணக்கம், ஹைட்டை சொன்னீங்க. 3000 அடி உயரத்தில் இருந்து நடந்தே வரீங்களா? எவ்வளோ தூரங்க அரியூர் இங்கிருந்து? கீழே போகணுமா? நீங்கள் நடந்தே வந்துட்டீங்க? பஸ்ஸெல்லாம் இல்லையா? எத்தனை வீடு இருக்குங்க அங்கே கீழே? எத்தனை என்னென்ன ஊர் இருக்குது கீழே? கீழே என்னென்ன ஊர்? இது பேர் இது என்ன சுடுகாடு மட்டும்? கீழே காக்கா காக்கா குண்டு. ரைட்டு, பரவாயில்லையா? ஒன்றும் வேலை வெட்டிலாம் மேலே தான் வரணும். வேலை இருப்பாங்களா? யாரும் இருப்பாங்க, பார்த்து வரலாமா? அப்படியே 3000 அடி உயரத்தில் இருந்து 500 அடி. அம்மா நீங்கள் அரியூர்காரங்களா? குறைஞ்சிரும். வேறு பஸ்ஸெல்லாம் கிடையாது அந்த ஊருக்கு? நடந்தே தான் வந்துக்கோணும். ரோடு இதே மாதிரி இருக்குங்களா மோசமாக இருக்குங்களா? மோசமாக தான் இருக்குங்க. யானை இது நிற்கிதுங்களா? கரடி கிரடி ஏதாவது? தனியாக போகிறேன், அதனால தான் கேட்குறேன். சாயங்காலம் இருக்குமா? யானையும் இருக்கும். ஓ, இப்போவும் இருக்குங்களா யானை? நடந்துட்டு இருக்காங்க. சரி, போய் பார்த்து வரேங்க. டீ கடை எதுவும் கிடைக்கிறதுக்கா அங்கே? ஒன்றுமே இல்லைங்க. சரிங்கம்மா, பார்த்து. சரி, யார்ட்டையாவது பார்த்து டீ குடிச்சிட்டு வந்துடுறேங்க. இன்டீரியர் பழங்குடி மனிதர்களை பார்த்துட்டு அவங்ககிட்ட யானை இருக்கான்னு விசாரிச்சுட்டு போனேன். அம்மா நீங்கள் அரியூரா? காக்கா குண்டு. அந்த ஊர் பேர் காக்கா குண்டு தானுங்க? நடந்தே தான் வந்துக்கோணுங்களா? இப்போ எங்கே போகிறீங்க நடந்து? கோத்தாரி போகிறோம். கோத்தாறு அது எங்கே இருக்குது? அது மேலே இருக்குது. மேலே இருக்குது கோத்தகிரி. அரவன் கோத்தாரி. அங்கே போயிட்டு வேலைக்கு போகிறீங்களா? அங்கேயே ஒரு ஜோலியாக போகிறோம். ஜோலியாக தான் போகிறீங்க. கீழெல்லாம் பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோங்க. போய் பாருங்க சார். யானை எல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்குதா? யானையெல்லாம் இப்போ கொஞ்சம் காணும். பலாக்காய் டைமுக்கு வரும். ஓ, பலாக்காய் வந்தால் வந்துடுங்களா? ஓ, இப்போ சமீபத்தில் யானை ஏதாவது தொந்தரவு பண்ணிச்சுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த மாதத்துலலாம் ஒன்றும் வரல? பரவாயில்ல. ரேஷன் பொருளெல்லாம்? அது இங்கே தான் வரணும் சார். இது ரோடு கொஞ்சம் சரியில்லை. ரேஷன் நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகணுமா? நாங்கள் வாங்கி தான் இது மாதிரி வண்டியை கொடுத்து கொண்டு போய்க்கணும். ஓ, மற்றபடி தண்ணி வசதி பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? கரண்ட் எல்லாம் கரெக்டாக வருதுங்களா? அது ஒரு மரா உளுந்து நேற்று தான் போட்டாங்க சார். அப்படிங்களா? அது காற்றுல விழுந்தது, அவங்களே தப்பு சொல்ல முடியாது. கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க? நல்லா கொடுத்துருக்காங்க. சாப்பாடெல்லாம் நீங்களே ஆக்கிடுங்க. கேஸ் கனெக்ஷன்லாம் வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, அடுப்பு தான், விறகு அடுப்பு தான். விறகு தான். சரிங்கம்மா, பாட்டு வர கீழே போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் பலவளான்னு நான் பேசிக்கிட்டே ஒரு இடமா காக்கா வேன் ஓடுறதுனால சரசரன்னு சத்தமும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுது. போகிற வழியில் நானே குழம்பிகிட்டே போயிருந்தேன். பயத்தில் என்ன உளறேனே தெரியாது, ஏதாவது உளறியிருப்பேன். அதையவே கேட்டுட்டே இந்த வீடியோவை பாருங்க. காக்கா மழையே நடந்தே தான் போவோம்மா. மண் ரோடு தான் காக்கா குண்டுலேருந்து. திடீர்னு யானை இது வந்துச்சுன்னா அதுதான் யானை இல்லைங்கிறாங்களே, நடந்தே வராங்களே. டைமே இல்லை, போகலாம். யானை அந்த பக்கமாக எங்கேயாவது போய் ஓரமாக தண்ணி இன்னி குடிச்சிட்டு வா யானை, நான் போயிடுறேன். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன அற்புதமான காட்சி.
ஓ, அகல பாதாளமாக இருக்குது. முடியும். இது எல்லாமே யூக்கலிப்டஸ் மரம். மனம் அப்படி வீசுது. கொஞ்சம் ஏமாந்தாலும் குடிக்கல தான் போகுண்டா சாமி. அப்படியே இருந்து படம் எடு. யாரும் இல்லாத காடு, ஆனால் மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு 35 வீடுகள். வீடு மேலே தண்ணி. பாதையில் பசியிலே போகிறோம். அறிவு வழி. ரங்கராஜ், ஆனாலும் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான். இப்போ ஏற்பட்ட இடத்துக்கு எப்போ பார்த்தாலும் தனியாக வர்றேன். ரோடு இப்படி இருக்கு. அப்பா கீரை எடுத்து விட்டா நேரம் நெடு ஒரு மாட்டுக்கு. சைடில் நின்றுட்டு வந்துச்சுன்னா அவ்வளோதான். செத்தேன். ஊருக்கு ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. கரண்ட்டு கட்டி கையில் தொடர மாதிரியே போகுது. இது என்னமோ ஒரு குண்டு வருங்க, கத்தலை குண்டா. எட்டு குத்தால ரொம்ப போகும்போது அரடி எல்லாம் இருக்குதாங்க. ஒரு ஊரை பார்த்துட்டேன். ரோடு தாங்க இது மாதம். இது வரைக்கும் தான் ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாம் மண் ரோடு தான் அந்த ஊருக்கு. இங்கே அப்போ பங்களா கட்டி குடிக்கிறானுங்கடா.
வணக்கண்ணா, இதான் அரியூராண்ணா? அரியூர் இதா? ஆமாம், இதான் கீழே போகணும். கீழே இறங்கி கீழே போகணுமா இன்னும்? அங்கே எத்தனை வீடு இருக்குது? இங்கே ஒரு 37. இந்த ஊர் பேர்? இது ஹாஸ்பிட்டல். ஆமாம், ஹாஸ்பிட்டலு. ஓ, இதுக்கப்புறம் போகணுமா? ஆமாம். கீழே போயிட்டு வண்டி போகுமா? வண்டி போகும். கீழே போயிட்டு ஒரு மண் ரோடு போகும், அது மேலே போகும். ஒரு வாழைக்காடு இருக்கும். புரியல. லெஃப்ட் சைடில் இப்போ அவங்க போனால் ரைட் சைடில் போனீங்கன்னா அப்போ போயிட்டு லெஃப்ட் சைடில் ஊர். அதே ரைட் சைடு ஒரு மண் ரோடு போகும், அதில் போனீங்கன்னா. சரி, பாட்டு. இந்த ஊருக்கே இவ்வளோ ரோடு மோசமாக இருக்குது. இதுக்கப்புறம் கீழே இறங்கி மண் ரோட்டில் போகணுமா? அது யார் போகிறது? அங்கெல்லாம் போக மாட்டான். இது ஹாஸ்பிட்டலா? அரியூர் அப்படின்ற ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்னும் போகுது கீழே. 8 குத்தில் கீழே இறங்குது. அந்த ரோட்லெல்லாம் போக மாட்டேங்குது. எக்ஸல் சூப்பர்லேருந்து போகிறாரு. அப்புறம் என்ன மோசமான ஊர். இந்த டைம் இருக்குமா? வணக்கண்ணா. அரியூர்ண்ணா எவ்வளோ தூரங்க? கீழே போகணுமா? ரொம்ப வரும். எத்தனை கிலோமீட்ரு வரும்? எத்தனை கிலோமீட்ரு வரும் கீழேயா? பேசுவீங்களா? வாங்க பேசுவோம். வாங்க, முன்னால் வாங்க. அரியூர் உள்ளதானே? நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா? தமிழில் பேசுவீங்களா? தமிழ் தெரியுமா? இல்லை உங்கள் பாசை தனியாக இருக்கா? உங்கள் பாசை என்ன பாசை? ஓ, தமிழில் தெரியாது உங்களுக்கு? சரி சரி. எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. அரியூர் உள்ளதானே? கீழே போய் பார்த்துட்டு வரேங்க. சரி. இல்லை மக்கள் இருக்காங்களா? சரி, பார்த்து வரேன். வரும்போது கூட்டிகிட்டு போகிறாங்களா? இன்டீரியர் பழங்குடி மக்கள். இவங்களுக்கு தமிழும் தெரியல, எதுவும் தெரியல. இவங்க ஏதோ தனி பாசை பேசுகிறாங்களாம். இன்னும் ஒரு பாசையில் சொன்னார், புரியல எனக்கு. அகல பார்த்தால டீலாவாக இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தாலும் உள்ளே தான் போகணும். இடிசிகை ஊர் மாதிரி இருக்குது. முதல்ல இருந்த இடிசிகை ஊர் மாதிரி. இந்த ஊர்லேயும் ஒரு பைக் இருக்குது. சார் வண்டி நிற்கிது. சரியில்ல, எஸ்எஸ்சி நிற்கிது. இந்த ஏரியா மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? விவசாயம் எதுவும் பண்ணுறாங்களா? விவசாயம்
விவசாயம் பண்ணுவாங்க. கொஞ்சம் யானை வேலையெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன பேண்ட் போட்டு என்னெல்லாம் போட்டு ஜிக்ஜாக் வளைவு அறிவு பயங்கர மோசமான ஊராட்டம் இருக்குது. தமிழ் ஐயோ அம்மா அங்கே போகணுமா? சரி போ வந்தாச்சுல. ஆனால் எட்டுக்குத்தல் திரும்புது. ஏமாண்டுக்குள்ளே விட்டுட்டோம்னா அவ்வளோதான். டர்வன பகுதி. ஆனால் மக்கள் வசிக்கிறாங்க இதுக்குள்ளே. மக்கள் வசிப்பு பகுதி தான் இது. வண்டியெல்லாம் ஏறாமல் இழுத்துட்டு போயிடும். வண்டி வாகனங்கள் எதுவுமே ஏறாது போல இந்த வண்டி ரோட்டில். எவ்வளோ மோசமாக இருக்குது. நைட்டில் எல்லா வித அனிமல்ஸும் வந்து போக மாட்டிருக்கு. வீடு பாருங்கள், அடா சூப்பராக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டை தனியாக பார்க்கணும். இதுதான் முதல் பழங்குடியின் வீடு. எப்படி இருக்கு? வெறும் பச்சை துணி கட்டி அது ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி எண்ணத்தையாக வச்சு கட்டி வீடு கட்டிக்கிறாங்க. பின்னாடி யாரும் இல்லை, தீவிரவும் யாரும் இல்லை. பயமாக இருக்குடா, பயமாக இருக்குடா. நம்ம சத்தம் வருது, என்னமோ வருது புரியலாம். ஜீப் வந்திருக்க மாட்டிருக்கு. ஓ, மூங்கில் அடிச்சுக்கிறாங்க வீடு. யானசாணி மரத்துலேயே அடிச்சுக்கிறாங்க வீடு. எப்படி அதில் குடியிருப்பீங்க? கரண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஏதோ இருக்குங்கல்ல. ஐயம்மா இது இப்படி நின்றுக்கு பாருங்க. ஆஹா மனம் பாரு. இதுதான் ரோட்டு. இதில் பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் விட முடியாது. இது எந்த ஊரில் போய் பஸ் விட்றது? ஐயோ இது என்னடா அது? பெரும் பிரச்சனை எனக்கு. இப்போ சரி இதை முதல்ல கழட்டி வை. இதான் அந்த பழங்குடி வீடு. அதிலேருந்து இறங்கி வந்தோம்னா இந்த இடத்துல 2 ரோடு பிரியுது. இதில் போகணுமா இல்லை அரியூருக்கு இப்படி போகணுமான்னு தெரியல. 2 ரோடு பிரியுது. இங்கே ஒரு போர்டு இருக்குது, என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடு கோத்தகிரி அரையூரா? அரையூர்னு ஒரு ஊர். ஆஹா, என்ன அற்புதமான ஒரு ஊர். உள்ளெல்லாம் வந்து எப்படிடா வசிக்கிறாங்க? இங்கே ஒரு வீடு தெரியுது. அப்பா கார் நல்லா தெரியுது. சரி ஒத்தை அரட்டையாக போட்டு பார்த்து
வாட்ச் எப்படி காட்டுது, இப்படி போன்னு சொல்லுது. சரி, இந்த மண்ணு தடத்துலேயே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இதில் தான் போக போகிறோம். யாராவது வர்றாங்களா? பயமாக இருக்குல்ல. அட யாராவது வாங்கப்பா. எது பக்கமா மக்கள் எதில் இருக்காங்கன்னு தெரியலையே. கரண்ட் பார் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு. பார்த்துருவோம். சரி, இதில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். முடியலைன்னா திரும்பி வந்துடலாம். அப்புறம் எனக்கு ஹெல்மெட் வேண்டாம். அதனால் ஹெல்மெட்டை இப்போ தொங்க விட்றேன். இந்த பக்கம்தான் மக்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இது இறங்குது. மனித நடமாட்டம் இருக்குது. இதை வச்சு சொல்கிறேன். ஒரு குழாய் போட்டிருக்குறாங்க. அரியூர் இல்லைடா, இது அரையூர். ஈகல்கிட்ட சுவாசம் கிடைக்குது. யாராவது இருந்தீங்கன்னா கூட எங்கேயாவது ஓடி போயிருங்களா காமிங்களா? அம்மா மனிதர்கள், அப்பா மனிதர்களை பார்த்துட்டேன். அரையூருங்களா இது? இல்லை இல்லை, அது எங்கே போகணும்? அங்கே அது அந்த 2 ரோடு பிரியுது. அதுல அந்த பக்கம் போனால் இது எங்கே போகுதுங்க? இது காக்கா குண்டு. காக்கா குண்டு. இது எவ்வளோ தூரம் இன்னும்? கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம். ஓ, வண்டியெல்லாம் போகுமா? யானையெல்லாம் இருக்காது? அதில் ஒன்றும் இல்லை. அந்த பக்கம்? அந்த பக்கம் இல்லை. அந்த பக்கம் இல்லை. சரி, காக்கா கூடு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் என்ன மரம் வெட்ட போகிறீங்களா? இல்லை, விறகு எடுத்து வரலாம். விறகு எடுக்கிறதுக்கு உங்களை மாதிரி தைரியமாக போகலாம் போங்கன்னு சொன்னால் தான் நமக்கு பயம் இல்லாமல் போக முடியும். ஆ சரிங்க. ஏதாவது மிளகு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். என்னடா ரோடு இப்படி இருக்குது. விறகு எடுக்கிறதுக்கு நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகிறாங்க? இங்கேயே இவ்வளோ விறகு கிடைக்குது. இந்த மரத்தை உடச்சி போட்டால் போதுங்க, ஒரு வருஷத்துக்கு உட்காந்து தீக்கலாமே விறகு. எங்களை வெட்டி போட்டால் ஊருக்குங்க அந்த மாதிரி. என்னமோ ஒரு குண்டுன்னு சொன்னாங்க. இந்த குண்டு மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மசாலா குண்டா? வடகோடி கிராமம் வரைக்கும் சிமெண்ட்டில் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். இவ்வளோ இருக்கே, ஒரு கோயில் இருக்கா? இவ்வளோ இருக்கே. அது ரிஞ்ச் போட்டிருக்காங்க மரம் ஏற்றுறக்கு. ஊர்லேயும் கொண்டு வந்து என்ன நெட்டு குத்தில் ஏறப்போகுது. பத்து கீரை போட்டுக்கா. பத்து கீரை
காட்டுக்குள் தனியாக பயணம். என்னடா வீடியோ போடுறீங்க, இந்த வீடியோவை பாருங்கடா தப்பிக்கல. உடனே கிளம்பி வந்துடுவானே இங்கே என்ன இருக்குது. ஐயோ என்னடா இதோட முடிஞ்சிடுச்சு. இதோட ஊர் முடியுது. அம்மாடி இதுதான் என்னமோ ஒரு குண்டுன்னு சொன்னாங்களே அந்த ஊர். இந்த ஊரோட ரோடு இதோடு முடிஞ்சுது. இதுக்கு மேலே எந்த ஊரும் இல்லை. இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. தண்ணி வருமாட்டிருக்குது. எங்கே இருந்தால் கொண்டு தண்ணி விட்டுறாங்க. இதுக்குள்ளே இவங்க சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் எந்த ஊருன்னு தெரியல. இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. இதோட முடிஞ்சது அதோட ஊரெல்லாம். குழந்தைங்க சத்தம் கேட்குது. மொத்தம் 3 ஊர் தான், 3 வீடு தான் தெரியுது. அங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற மக்களும் ஃபோனே இல்லாமல் டைரெக்டாக பேசிக்கிறாங்க. சரி, இதோடு நம்ம பயண வீடியோ கட் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட பேசி வீடியோ போடலாம்.